ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஏன்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதுவும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ங்க. 2 நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்கும், போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இதை பாருங்கள். அப்போனா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு தேனி பசங்களா வண்டியில் ஏற்றியாச்சுங்க. நம்ம நேரமாக என்னமோன்னு தெரிலங்க. இது வரைக்கும் டிராஃபிக்கில் பெருசாக மாட்டலை. ஆனால் இந்த ட்ரிப்பில் டிராஃபிக்லேயும் மாட்டியாச்சு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு தான், அது இந்த கொஞ்சம் நேரத்தை கடக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகி போச்சு. ஹைவேல ஏறுற வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து எவ்வளோ தூரன்ட்டு. அதை கடக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. என்னையா மழை பெய்யுது? மலையில விளாக் பண்ணுங்கண்ணே. மலையில இறங்கி விளாடுவோமா? என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆக்சிடென்ட் தானே தெரியல என்னன்ட்டு. கண்ணு தெரிய மாட்டேதா? என்னையா சொல்ற? கண்ணு என்னன்னே தெரியலையே. நடுவில் பேரிகார்டு போட்டதுனால தானா? போலீஸ் இருக்காங்க பாவா. எம்பா நீ வேற பெரிய வண்டி உள்ள பார்த்து அலோவ் பண்ண மாட்டேன்ட்டான்னு நினைக்கிறேன். சுற்றி விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்து நம்ம போச்சுடா. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்களை பிக்கப் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு. அதுக்கு தான் அந்த காலேஜுக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. அவங்கள 3 பேர் கட் பண்ணி தெரியுது ஏன்ட்டு பாருங்க. அதாவது தேனிக்கார பயிருங்க. சரி, நான் உங்களை பிக் பண்ணிட்டு வரல. நீங்க சொன்னதுனால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்களா? மிஸ்டர் டாக்ஸின்னு யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கும். அதுல இருக்கிற வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா சரி, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. அப்படியே சொல்லுங்க. நீங்களா இவரு ஒழுங்கா சொல்லவே இல்லையா? நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். ஒரு வேலை டீ சாப்பிட்டுட்டு அப்டேட் பண்ணுறேன். உண்மையிலேயே வந்து பார்த்தோம்னா பசங்க வேறு லெவலுங்க. பயங்கரமாக பேசிக்கிட்டு வந்தாங்க. நம்ம ஊருக்கார பசங்கன்னா சும்மாவா எப்படி இருப்போம் அவங்களுக்கே தெரியும்ல, சொல்லவா வேணும். நெக்ஸ்ட் டைம் வரேன்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் சொல்லியிருக்கேன். அவங்க ரிட்டர்ன் சென்னைக்கு வரவங்களையும் நமக்கு வீடியோவில் ஏதாவது கிளிக் ஆயிருன்னு ஒரு நம்பிக்கையில் சொன்னாங்க. சரி பார்க்கலாம் என்ன அதை நடக்குதுன்ட்டு. வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேனிக்கார பசங்களாம் உங்களை தாயா என்னடா இது இங்கே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது போச்சா? கரெக்டாக வந்து பார்த்தோம்னா எங்கே வந்து மாட்டியிருக்கோம் பாருங்கவே. வண்டலூர் கரெக்டாக நம்ம ஹைவேலேருந்து வண்டலூருக்கு நம்ம இறங்குறோம் பார்த்தீங்களா, அந்த இடம் தாங்க. எவ்வளோ டிராஃபிக்கும் பாருங்க. வையால் எல்லா பேரும் கிளம்புறாங்க ஊருக்கு. நம்ம மட்டும்தான் வண்டி மயிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து. சாரிங்க தெரியாமல் பேர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க மூவ் ஆகுறதுக்கு. எவ்வளோ டிராஃபிக்கும் பாருங்கள். உண்மையிலேயே வந்து பார்த்தோம்னா ஏன்டா இந்த ட்ரிப்பை எடுத்தோம்னா ஒரு ஃபீல் ஆச்சு. சரி நம்ம ஊருக்கார பசங்க தானே, ஊருக்கு போகிறதுக்கு தானே இறக்கி விட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி மனசை தட்டி கொடுத்துக்கிட்டாச்சு. என்ன பண்ணுறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வருவேன். எனக்கு தெரியும் இங்கே ட்ரிப்பு விழுகாதுன்ட்டு நான் எடுக்க மாட்டேன். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொன்னேங்க. வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். பார்த்தோம்னா உள்ளேயே கரெக்டாக அந்த டேனிங்கில் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ள அந்த டேனிங்கில் வந்து பார்த்தோன்னா ஹெவி டிராஃபிக் ஆகி போச்சு. அங்கேயும் மூவ் ஆகிறதுக்கு லேட் ஆகி போச்சு. பசங்க வேறு பதற ஆரம்பிச்சு. இங்கேயே இவ்வளோ கூட்டம் இருக்கே, உள்ளே போனால் என்ன ஆகும், உள்ளே எவ்வளோ பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ முடிஞ்ச அளவு சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். இது என்றைக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகுதுன்னு எனக்கு தெரில, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கய்யா. என்னதாயா பண்ணுறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட்டும் பண்ணிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கய்யா. பேசிட்டு போனேன், என்னால் வீடியோ எடுக்க முடியல. அந்த பதட்டத்தில் அப்படியே விட்டுட்டேன் நான். உண்மையாக நல்லா பேசுனாங்க. திருச்சின்றதுனால தான் திருச்சின்றோம் பாருங்க, தேனின்றதுனால தான் அவங்க அவ்வளோ தூரம் பேசுனதுனால தான் சரி 5 பேர்னாலும் பரவாயில்ல போகலான்ட்டு போய் ட்ராப் பண்ணிட்டேன். இந்த மாதிரிலாம் நம்ம ஏற்றுனோம்னா நம்ம வண்டிக்கு என்னென்ன பிரச்சனை வரும்ன்ட்டு எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சு தான் ஏற்றினேன். ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அமௌண்ட்டை பாருங்கள். ஆனால் அவங்க போட்டு விட்டது 1200 போட்டு விட்டாங்க. உண்மையிலே எல்லா சைடும் வந்து பயங்கரமாக டிராஃபிக் இருக்குது. இப்போ கிளாம்பாக்கத்தில் சும்மாவே வந்து அடிக்க மாட்டான். இங்கே நிற்கிறது வேஸ்ட்டு தான். ஆன் பண்ணி தான் இருக்குது ஊபரு. ஒரு சின்ன ஒரு சத்தம் கூட இல்லை. இப்போ என்ன பண்ணலான்னா அப்படியே உருட்டிக்கிட்டு பார்க்குறேன். கிளாம்பாக்கம் போய் பெருங்குளத்தூர் போயிடலான்னு பார்க்குறேன். இல்லைன்னா எதுக்கு ஒரு 1/2 hour இங்கே ஓரம் கட்டி பார்ப்போம். சேவல் சத்தம் நிற்கிற போல இருக்குது. இந்த சைடு மட்டும் இல்லைங்க, ஆப்போசிட் ரோட பாருங்க, சும்மா தெருக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க.
நான் யூட்டர் போட்டு பெருங்குளத்தூர் போகலான்னு பார்த்தேன். போயிட முடியுமான்னு தெரியல. எக்கச்சக்க டிராஃபிக்காக இருக்குது. பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு நிற்குதுன்ட்டு. ஆனால் வண்டலூர் சிக்னல்லேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நிற்குதுங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து நம்ம யூட்டன் போடுவோம் பார்த்தீங்களா, இன்னும் பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு நிற்குது. ஐயோ அப்பா சாமி, பாருங்க வண்டி ஓட்டலாமா இதில் இப்போ நான் ஹைவேல வந்ததுனால தப்பிச்சிட்டேன். இன்னும் டவுனுக்குள்ளே ஓட்டியதெல்லாம் கிழிச்சிருக்கும். கிருஷ்ணகிரி பாருங்க எங்க இருந்து சொல்றேன், வண்டலூர் அந்த சிக்னல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நிக்குது வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்க, முடிஞ்ச அளவு நல்ல ட்ரிப்பா பார்த்து கொஞ்சம் லாங்கா பார்த்து ஓட்டலான்னு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வெளியில போயிடலாம். நம்ம சிட்டிக்குள்ளலாம் ஓட்டணும்னா ஒன்றும் பண்ண முடியாது, வண்டி தாங்காது. பெருங்குளத்தூர்ல வந்து பார்த்தோம்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். ஒன்றும் வந்து ட்ரிப்பு அடிக்கலை பெருசா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:45 ஆயிடுச்சு. ஸோ வண்டியை எடுக்கலாம், அப்படியே தாம்பரத்தை நோக்கி உருட்டலாம். அங்கிட்ட தான் வந்து ஹையாக புக்கிங் போய்கிட்டு இருக்குன்னு காமிக்குது. போய் பார்ப்போம். முடிஞ்ச அளவு இப்போ நான் எப்படி ஓட்டினேன் இன்றைக்கி, பெருசாக ஒன்றும் ஓட்டலை. ஆனால் எப்படியோ தப்பிச்சிட்டேன், பெருசாக டிராஃபிக்கில் எதுவும் மாட்டாமல். ஓகேங்க, ஏதாவது ட்ரிப் எடுத்துகிட்டு தாம்பரம் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். நம்ம வண்டிக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் ரிட்டன் அவராக வந்து பேசினார், ட்ரிப்பு எப்படின்னா போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். நானும் அவரை நம்பி தான் வந்து பார்த்தோம்னா வண்டியை வேறு ஆஃப் பண்ணேன். அப்புறம் என்ன நடக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி இருக்கவும் வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ண சொன்னாங்க, அதனால் மூவ் பண்ண போயிருக்காரு. ஒரு ட்ரிப்பு அடிச்சிச்சுங்க, ரேபிட்டோவில் பம்மல் தான் அடிச்சிச்சு. உடனே அடுத்த செகண்ட்லேயே தூக்கிட்டாங்கப்பா. இப்போ ஒருத்தர் வீடியோவை பார்த்துட்டேன்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டு இருந்தார். நானும் வண்டியை ஆஃப் பண்ணக்கூடாது இல்லைங்க, பேட்டரி ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னு வண்டியை ஆஃப் பண்ணாமையே வச்சுருந்தேன். சரி ஒரு வரவும் வச்சுட்டு பேசலாம் அப்படின்னு நானும் வேமா, அதுக்கு மீறி நின்றுச்சுன்னா தள்ள சொல்லி கூப்பிட்டுக்குருவோம் அப்படின்ட்டு நானும் வேமா ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு பஸ்ஸுக்காரன் வந்தான், வந்து ஓரம் கட்டினா வண்டி எடுக்க சொன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாரு. எனக்கு பக்கத்தில் ஆகி போச்சு. என்னடா வண்டி ஸ்டார்ட் ஆயிருமா, இன்னும் யாரடா பிடிச்சி கூப்பிட்றது தள்ளுறதுக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், ஒரே அடியில் அடிச்சிருச்சு. ஆனால் பேட்டரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, சீக்கிரம் மாற்றணும். ஓகேங்க, அப்படியே தாம்பரத்தை நோக்கி எப்படி அடிச்சுட்டு போகலான்னு இருக்கேன். பெருசாக ஒன்றும் இங்கேயே உட்காந்துக்கிட்டோம்னா சரிப்பட்டு வராது. தாம்பரத்தை நோக்கி அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டே போகலான்னு இருக்கேன். வேறு வழி இல்லை, போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பை எடுத்துருக்கோங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாவலூர் தான் எடுத்திருக்கேன். 1 hour ட்ராவல் ட்ரைன் காமிக்குது. அமௌண்ட் 500 சில்லரை ஏதோ போட்டுருந்துச்சு. 22 கிலோமீட்டருங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கல. ஆனால் டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. கேட்டு பார்க்கலாம், அவங்க ஏறினதுக்கப்புறம் கொடுத்தா வாங்கலாம், இல்லைன்னா போகலாம். ஏன்னா லேடிஸ் வேறு கேட்போமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு சிலருக்குலாம் அப்படி தான் இருக்கணும்னு நம்ம குரூப்பில் சொல்லுவாங்க. ஒரு சிலர் லேடிஸ்க்குலாம் காசு கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நானும். சரி ரைட்டுங்க, ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் ஆளாக்கான 5 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, எடுத்தாச்சு, போய் தான் ஆகணும். ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்கள ட்ராப் பண்ணிட்டோங்க. ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ ஃபுல்லாக ஒழுங்காகவே சாப்பிடலையா, ஒழுங்காகவே சாப்பிடவே இல்லை அப்படி தான் சொல்லணும். பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது, போய் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சாப்பாடை போட்டுற வேண்டியதான். வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ட்ரிப்பை எடுத்துட்டோங்க. அதுவும் எதுலன்னா ஊபரில் தாங்க. 22-23 கிலோமீட்டரு 500 சில்லரை. ஓகே, அது போக 100 ரூபா எக்ஸ்ட்ரா தான் தரேன்னு இருக்காங்க. எனக்கு ஒரு அமௌண்ட் காமிக்குது, அவனுக்கு ஒரு அமௌண்ட் காமிக்குது. என்ன கணக்கு வழக்கு எனக்கு ஒன்றும் புரியல. முடிச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ கிளம்பலாம். ட்ராப்பிங்கன்னா திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து அப்படியே எனக்கு கிண்டியில் ஒரு வேலை இருக்குது. அப்படியே நல்லதாக போச்சு நமக்கும் எடுத்தது. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ட்ராப் பண்ணிட்டோங்க. என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எத்தனை பேர் கேட்டு தான் போனேன். 3 பேர் அப்படின்னாங்க. ஒரு லக்கேஜ் இருக்குன்னாங்க. 3 பேர் பின்னாடி உட்காந்துக்கோங்க, ஒரு லக்கேஜை வந்து முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் போனது. அங்கே வந்து பார்த்தோம்னா லக்கேஜை முன்னாடி வச்சு 2 பேர் தான் ஏற்றுனாங்க. போகிற வழியில் ஒருத்தர் பிக் பண்ணிக்கலாம்னாங்க. நானும் ஓகேன்ட்டேன், பிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் பிக் பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறதுங்க, நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அப்படி தான் கேட்டேன். எங்கள் கஸ்டமர் இது முக்கியம் தாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அவர் கார் வச்சுருக்காராம், நாங்களும் கார் வச்சுருக்கோம் அப்படின்னாரு. நான் எதுவுமே பேசலை. 2வது சரி ஏறட்டும், 4 டிக்கெட் ஆகிப்போச்சு. நானும் வண்டியை மூவ் பண்ணுறேன். பிரதர் ஏறிட்டீங்களே, டோரை திறந்து பின்வீலில் காற்று இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு. 2 வீல்லையுமே காற்று கம்மியாக இருக்கும் பிரதர். நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்கன்றீங்க, இதெல்லாம் தெரிய வேணாமா? எல்லா நேரமும் காற்று இருக்குன்னு சொல்ல முடியாது. முன்னாடியே சொன்னீங்கன்னா நாங்கள் காற்று அடிச்சுட்டு வருவோம். ஒரு சிலர் வருவாங்க, ஒரு சிலர் வந்து வண்டியில் இத்தனை பேர் ஏற்ற மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அது போக சேராட்ட மாதிரி இந்த மாதிரிலாம் நிப்பாட்டி ஏற்றுவேன். இது என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலைங்க. சொன்னேன் நான் அவர்கிட்ட, அவ்வளோதான். வேறு எப்படி நம்ம அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் 2வது நான் கிண்டி போனோம் ஒரு வேலையாக. நம்ம அண்ணன் ஒருத்தர் ஊருக்கு போகிறதுனால அவர்கிட்ட சொன்னேன். சொல்லி பேசிக்கிட்டே வர்றப்ப ஆப்போசிட் தான் நான் போய் இறக்கி விடணும்.
அப்புறம் கிண்டி போகிறேன்னு சொல்லவும் ஓகே இருக்கட்டும் brother, இந்த சைடு இறக்கி விட்டோம். நாங்கள் அப்படியே வந்து அந்த சைடு ரோல் கிராஸ் பண்ணி போய்க்கிறோம். ஒரு மைக்ரோன் பாக்ஸ் இருந்துச்சு, அதுவும் பாவம் தூக்கி சமந்துட்டு போனாங்க. நான் இப்போ ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. போய் ஆலந்தூர் போயிட்டு அவரை பஸ் ஏற்றி விட்டு அப்படியே அங்கேருந்து ட்ரிப்பை எடுத்து கண்டினியூ பண்ணலாங்க. நீ நைட் அப்படியே ஓட்டலான்னு தான் இருக்கேன். மேக்ஸிமம் 2-3 மணி வரைக்கும் ஓட்டிட்டு தான் போகலான்னு இருக்கேன் ரூமுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. சரியான மழை அடிக்க ஆரம்பிக்குது. ட்ரிப்பு தான் அடிக்குமான்னு தெரில, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:15 ஆகுதுங்க. இன்னும் நறுக்க ஒரு 2 ட்ரிப்பு ஓட்டிட்டு ரூம் போயிட்டு தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் கிளம்பலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு.